இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அது பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனே மனுஷனாக இறங்கி வந்தார். அது ஜீவ வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை ஒவ்வொரு மனுஷனும் புசிக்க வேணும். அப்போ இயேசு மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை பானம் பண்ண வேணும் என்றும் அவருடைய சரீரத்தை புசிக்க வேணும் என்று சொல்லியும் யோவானிலே 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் மனுஷகுமாரனுடைய சரீரத்தை புசிக்க வேணும் என்றும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னத்திற்காக? மனுஷனுக்கு நித்திய ஜீவன் வேணுமா இருந்தால், மனுஷன் கடைசி காலத்தில் உயிர்ப்பிக்கப்பட வேணுமா இருந்தால் அவன் மனுஷகுமாரனுடைய சரீரத்தை, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை அவன் புசிக்க வேணும். அடுத்தது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேணும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். இதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இப்போ இந்த வேத வாக்கியம் ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியத்துக்கு பிறகு 7:24 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ரோமர் 7:23 உண்மையாக தனக்கு நடக்கிறது என்ன என்பதை சரியான முறையில் அவர் அடையாளம் கண்ட பின்பு இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி விடுதலை ஆகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்றுதான் அவர் ரோமர் 7:24 அவர் சொல்லியிருக்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் மனதின் பிரமாணம். மனதின் பிரமாணம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டதற்காய் உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய குற்றமற்ற, அவருடைய மாசற்ற, அவருடைய வெளியேறப்பெற்ற நன்மையானவர்களை பேசும் இரத்தத்தினால தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே.
இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவறில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசியாக நான் குறிப்பாக 7:9 ரோமர் 7:9-11 தனக்கு என்ன நடந்ததென்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடைசியாக நான் இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்ன வேத வாக்கியத்தினுடைய ஆவிக்குரிய பொருளை கடைசியாக நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அதிலிருந்து தொடருவோம். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, தேவனுடைய 10 கட்டளைகளை சுய பலத்தில் செய்ய முயற்சித்த பொழுது தன்னில் பாவம் இருப்பது அவருக்கு உணர்த்தப்பட்டது. பவுல் அப்போஸ்தலர் தேவனுடைய நியாய பிரமாணத்தை தன்னுடைய சுய பலத்திலே அவர் செய்ய முயற்சித்த பொழுது அவரில் பாவம் இருக்கு என்பது, அந்த பாவம் அவரில் இருக்கு என்பது அவருக்கு உணர்த்தப்பட்டது. இதற்காகவே தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார்ன்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ நியாய பிரமாணத்தில் ரட்சிப்பும் இல்லை, அதனில் வெற்றியும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எங்கே வெற்றி இருக்குது? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் மட்டுமே வெற்றியுண்டு. அந்த விசுவாசம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ சுய பலத்திலே ஒரு மனுஷன் தேவனுடைய நியாய பிரமாணத்தை அல்லது மனுஷருடைய பிரமாணத்தை செய்ய முயற்சித்த உடனேயே அந்த மனுஷனுக்கு உன்னில் பாவம் இருக்குது, உன்னிலே அந்த பாவம் இருக்குது, உன்னுடைய ஆதாமினுடைய பாவம் உன்னிலே இருக்குது என்பது அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. ஆனபடியால் நாம் அறிய வேண்டிய விஷயம், இந்த நோக்கத்துக்காகத்தான் தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். மனுஷான் நியாய பிரமாணத்தை செய்வதற்கு முதல் உனக்கு உள்ளுக்குள்ள பாவ சுபாவம் இருக்குது. அந்த பாவ சுபாவம் உன்னை நியாய பிரமாணத்தை செய்ய ஒரு பொழுதும் அனுமதிக்காது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் நியாய பிரமாணத்தில் ரட்சிப்பு இல்லை, அதனில் வெற்றியும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவரை பற்றும் விசுவாசத்திலேயே வெற்றி உண்டு. அவரை பற்றும் அந்த விசுவாசத்திலேயே வெற்றி உண்டு. அந்த விசுவாசம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாவமானது. அப்போ பாவமானது என்று சொல்லப்படும் பொழுது ஜென்ம சுபாவத்தை பற்றியே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜென்ம சுபாவம் என்ற பாவ சுபாவத்தை பற்றியே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவமானது கற்பனையினால் சமயம் பெற்று, கற்பனையினால் சமயம் பெற்று என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ கற்பனை ஒரு தவறு என்று சொல்லி ஒரு காலமும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ தேவனுடைய கற்பனையும் ஈவன் மனுஷருடைய கற்பனையிலும் தவறு இருக்கிறதாக சில வேளைகளில் மனுஷருடைய கற்பனைகளில் தவறு இருக்குது. ஆனால் தேவனுடைய கற்பனையில் ஒரு காலமும் தவறு இருக்க முடியாது. அப்போ கற்பனையினாலே சமயம் பெற்று என்று சொல்லப்படும் பொழுது கற்பனையில் தவறு ஒன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மன விருப்பத்தினாலும்
மனோ வலிமையினாலும் சுய பலத்தினூடாகவும் கற்பனையை செய்ய முயற்சித்த பொழுது அந்த பாவம் உயிர் பெற்று எழுந்தது. இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கற்பனையினால் சமயம் பெற்று. அப்போ கற்பனையில் தவறில்லை, அந்த கற்பனையை மன விருப்பத்தினாலும் மனோ வலிமையினாலும் சுய பலத்தினாலும் ஒரு கிறிஸ்தவன் செய்ய முயற்சிக்கும் பொழுது உடனடியாகவே பாவ சுபாவம் உயிர் பெற்று எழும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கற்பனையினாலே சமயம் பெற்று. அப்போ அந்த பாவம் உயிர் பெற்றெழுந்து பாவத்தை வெளிப்படுத்தினதன் நிமித்தம் நியாயப்பிரமாணம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் தவறு ஒன்றுமில்லை, ஆனால் நியாயப்பிரமாணம் எனக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. அது என்னென்று சொன்னால், மனுஷா உன்னால் அது செய்ய முடியாது என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் என்ன நோக்கத்துக்காக தேவன் கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை அது தப்பாமல் நிறைவேற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பவுல் அப்போஸ்தலர் என்னை வஞ்சித்து, இதுதான் பிரச்சனையான விஷயம். என்ன மாதிரி என்றால், பவுல் அப்போஸ்தலர் நினைக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசுகிறேன், மற்றது தேவன தரிசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நான் தரிசனத்தில் கண்டிருக்கிறேன், மற்றது அப்போஸ்தலனாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்படியாக பல்வேறு விதமான சலுகைகளை, ஆவிக்குரிய சலுகைகளை பவுல் அப்போஸ்தலர் பெற்றிருந்தபடியினால் இந்த மாதிரியாக வஞ்சனை தொடங்குது. ஒன்றிலே அது இருக்குது, ஒன்றிலே இது இருக்குது, ஒன்றிலே இது இருக்குது, ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனபடியால் உன்னால் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியும். இதுதான் வஞ்சனை. இந்த வஞ்சனை ஆதாம் ஏவாளிலே ஆரம்பித்த வஞ்சனை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் தன்னால் முடியும் என்று சொல்லி இவ்வளவு சலுகைகளும் எனக்கு கிடைத்திருக்கிறபடியால் நியாயப்பிரமாணத்தை செய்கிறது எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை என்று சொல்லி அவர் வஞ்சிக்கப்பட்டார். வஞ்சிக்கிற ஆவி அவரை வஞ்சித்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய முடிவென்ன? அதனாலே என்ன கொன்றது, அதனாலே என்ன கொன்றது? நியாயப்பிரமாணத்தை செய்வதற்கு எடுத்த சகல முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தது. பவுல் அப்போஸ்தலர் நியாயப்பிரமாணத்தை செய்வதற்கு அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தது என்பதைத்தான் கொன்றது என்று சொல்லப்பட்டு கிடக்கு. கொன்றது. அப்போ பவுல் அப்போஸ்தலருடைய சகல முயற்சிகளும், அப்போ அதுக்கு காரணம் என்ன? அவர் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை பின்பற்றாமல் தன்னுடைய வழியை அவர் பின்பற்றினதன் நிமித்தம் இந்த மோசமான நிலைமைக்கு அவர் வர வேண்டியதாக இருந்தது. பவுல் அப்போஸ்தலருக்கு இது பெரிய நிர்பந்தத்தை கொடுத்ததென்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே நிர்பந்தம்தான் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் தற்பொழுது இந்த நேரத்திலேயே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்ன சொன்னார் பவுல் அப்போஸ்தலர்? அதனாலே என்ன கொன்றது, என்ன வஞ்சித்து அதனாலே என்ன கொன்றது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இது அவருக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினது. ஏனென்று சொன்னால் அவர் எடுத்த சகல முயற்சிகளும் படுதோல்வியில் முடிந்தது. இதே நிலைமையிலேயே கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இந்த அனுபவத்தை பெற்ற வண்ணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையே ரோமர் 7:9-11 தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் மனதின் பிரமாணத்தின் மூலம் தேவனுடைய பிரமாணங்களை செய்ய முயற்சித்தார். மனதின் பிரமாணங்கள் மூலம், அப்போ மன விருப்பத்தின் மூலமும் மனோ வலிமையின் மூலமும் தேவ
தேவனுடைய நியாய பிரமாணங்களை அவர் செய்ய முயற்சித்தார். அப்படியே ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும் முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனதின் பிரமாணம் ஒருபொழுதும் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனதின் பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணமாக இருந்தாலும் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அதை விட வல்லமை உள்ள பிரமாணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனதின் பிரமாணத்தை விட அது மிகுந்த வல்லமை உடையதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுலப்போஸ்தலர் மனதின் பிரமாணத்தினால தேவனுடைய பிரமாணத்தை செய்ய முயற்சிக்கும் பொழுது பாவம் மரணம் என்ற பிரமாணம் எழும்பி அவரை மேற்கொண்டது என்றதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். மிகுந்த வல்லமையாக இருக்கிறது பாவம் மரணம். இந்த பூமியில் மிகுந்த வல்லமை உள்ள ஒரே ஒரு பிரமாணம் இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிஜமாக ஒருவன் ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரம்பி மனம் புதிதாகி மறுரூபமாகி ஆவிக்குரிய வரங்களை பெற்று பெரும் ஊழியக்காரனாக தேவனாலே உபயோகிக்கப்பட்டாலும் மனதின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்துக்கு சமமானது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் எந்த மனுஷன் ஆகுதல் மன விருப்பத்தின் மூலமும் மனோ வலிமையின் மூலமும் தேவனுடைய நியாய பிரமாணத்தை செய்ய முயற்சிக்கும் பொழுது அவன் அறிந்திருக்க வேண்டியது என்னென்றால் பாவம் மரணம் என்ற பிரமாணம் மனதின் பிரமாணத்தை விட எவ்வளவோ வல்லமை உள்ளதாக இருக்கிறபடியினால் உடனடியாகவே அது என்னை மேற்கொள்ளும் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதனைத்தான் ரோமர் 7:9-11 நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அப்போ ரோமர் 7:18 பவுலப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் பவுலப்போஸ்தலரிடத்தில் இருந்தது. ரோமர் 7:18 படி நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம், இதுதான் முக்கியமான மன விருப்பம். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்குது. அப்போ எப்படி அந்த விருப்பம் வந்தது? 2 பேதுரு 1:4 தெய்வீக சுபாவம் நான் ரட்சிக்கப்பட்டவுடன் எனக்குள் நாட்டப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நன்மை செய்ய வேணும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் அது மட்டும் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால் அது மட்டும் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதற்கு போதுமானது அல்ல. அப்போ மனதில் இருக்கிற விருப்பம் மட்டும் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதற்கு போதுமானது அல்ல. இப்படி இருக்க பிலிப்பியர் சில கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை உடனடியாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கு தானே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:12 அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுலப்போஸ்தலர் கூறியிருக்கிறாரே என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் அதனை சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் பிலிப்பியர் 2:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறத சில கிறிஸ்தவர்கள் அந்த விருப்பம் எங்களில் இருக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை தானே. ஏனென்று சொன்னால் பவுலப்போஸ்தலர் சொல்லியிருக்கிற 2:12 பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ நாங்கள் தானே அதை செய்ய வேணும் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் 2:12 அவர்கள் சமர்ப்பிக்கிறார். பிலிப்பியர் 2:12.
ஆனால் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சரியான முறையில் அறியாமல் போய்விட்டார்கள். அப்போ 2:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பவுல் அப்போஸ்தலர் தேவனே, இப்போ நாம் அல்ல, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும், அப்போ அவர்தான் அதை உருவாக்குறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் சித்தத்தை உண்டாக்குறார், விருப்பத்தை உண்டாக்குறார், செய்கையை உண்டாக்குறார். அவரே உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலர் 2:13 சொல்லியிருக்கிறார். அப்போ 2:12 சில கிறிஸ்தவர்கள் சமர்ப்பித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குத்தானே நீங்கள் அதனை செய்ய வேணும் என்று சொல்லி. ஆனால் அதே நேரம் 2:13 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குறது தேவனே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உருவாக்க முடியாது, தேவனே அதை உருவாக்க வேணும் என்று சொல்லி பிலிப்பியர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்லப்படும் பொழுது என்னை எப்படி பலப்படுத்த முடியும்? கிறிஸ்துவ பற்றும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியவனாக நான் இருக்கிறேனே, அந்த விதமாகத்தான் என்னை அவர் பலப்படுத்துகிறார். அப்போ எப்போ பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவ பற்றும் விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கும் பொழுதே என்னை கிறிஸ்தவன் பலப்படுத்துகிறார். அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்துவ பற்றும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று சொல்லி பிலிப்பியர் 4:13 சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் தப்பான அபிப்பிராயத்தோடு நாங்கள் எங்களுடைய பலத்தினாலே எல்லாம் செய்ய முடியும் சொல்லப்பட்டிருக்கத்தானே, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி ஆனபடியால் தான் நாங்கள் அதை செய்ய முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் அது முடியாது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 4:13 என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே. அப்போ எப்படி ஒரு மனுஷன் பலப்பட முடியும்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அவன் நிலைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் அவன் நிலைத்திருக்கும் பொழுது அவன் பலம் அடைய முடியும். அந்த பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய அவனுக்கு பலன் உண்டு. அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கும் பொழுதே என்று சொல்லியிருக்கிறார். அப்போ மனதின் விருப்பத்தை தேவனே கொடுக்க வேண்டும் என்பதனையும் அதனை செய்வதற்கு தேவனே பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த 3 வேத வாக்கியங்களில் பிலிப்பியர் 2:12, பிலிப்பியர் 2:13, பிலிப்பியர் 4:13 இந்த 3 வேத வாக்கியங்களிலிருந்தும் நாம் அறியக்கூடிய உண்மை என்ன என்று சொன்னால், மனதின் விருப்பம் தேவனால் கொடுக்கப்பட வேண்டும். அதனை செய்வதற்கு தேவனே பலத்தையும் கொடுக்க வேண்டும். நாம ஒன்றை நினைத்து போட்டு என்னுடைய மனதின் விருப்பம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி அந்த முயற்சியில் நாம் ஈடுபட இயலாது. மனதின் விருப்பம் தேவனால் கொடுக்கப்பட வேண்டும். அதை செய்யக்கூடிய பலத்தையும் தேவனே நமக்கு தர வேண்டும். அப்பொழுதுதான் செய்ய முடியுமே தவிர வேறு எந்த வழியாலும் செய்ய முடியாது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். தேவ பலத்தினால் மட்டுமே அதனை செய்ய முடியுமே தவிர மன விருப்பம் இருந்தபடியினால் மனோவலிமையால் அதை செய்ய முடியும் என்ற பேச்சுக்கே அங்கு இடமில்லை. ஆனபடியினால தேவ பலத்தினால் மட்டுமே அதனை செய்ய முடியுமே தவிர மனோவலிமையினால் அல்ல என்பதை இங்கு தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மனதின் பிரமாணத்தினால கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஏறத்தாழ சகல கிறிஸ்தவ சபைகளும் இந்த பொறியில் அகப்பட்டு போயிருக்கிறதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனதின் பிரமாணத்தினால கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் மனதின் பிரமாணம் மட்டும் போதுமானதல்ல. தாம் ஏற்படுத்தின கற்பனைகளினால அல்லது தம்முடைய இருதயத்தில் கற்பம் தரித்தவர்களை பிரமாணங்களாக்கி அவற்றை கை கொண்டு மனதின் பிரமாணத்தினால தேவனுக்கு முன்பாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் நடக்க முயற்சிக்கிறார்கள். அப்போ அவர்கள் விரும்பினதை பார்க்க போனால் அது கற்பனைகளையும் மற்றது தங்களுடைய இருதயத்தில் கற்பம் தரித்த சிந்தனைகளையே பிரமாணங்களாக்கி அதனை நிறைவேற்ற ஏராளமான கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள். தேவன் ஒரு பொழுதும் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் தேவனுக்கேற்றபடி வாழும் முறையை ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் அது தமக்கு தெரியாது என்று பொதுவாக கிறிஸ்தவர்களும் போதகர்களும் அவ்வளவு இலகுவாக ஏற்றுக்கொள்வதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், அது எப்படி என்று சொன்னால் ரோமர் 8:2 சொல்லப்பட்ட தேவனுக்கேற்றபடி வாழும் முறையை அநேகமான கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியாது என்று நேரடியாக அவர்கள் சொல்வதில்லை. அதை போதகர்களும் அவ்வளவு இலகுவாக ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்தவர்கள் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் தம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் தம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் தேவனுடைய அரசுக்கு ஏற்பவே அவர்கள் நடக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய அரசு என்றால் என்ன? தேவனுடைய வேத வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொருத்தமான உபதேசம் இல்லாவிட்டால் மனம் புதிதாக முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், பொருத்தமான உபதேசம் இல்லாவிட்டால் மனம் புதிதாக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் அதை அறிந்திருப்பதாக இல்லை. இதன் நிமித்தம் அவர்கள் தம்முடைய ரட்சிப்பை தாமே நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள். பிலிப்பியர்கள் சொல்லப்பட்டது போல தம்முடைய ரட்சிப்பை அவர்கள் தாமே நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. இப்படி இருக்க ஏராளமான கிறிஸ்தவ பிரசுரங்கள் அடிக்கடி வெளியிடப்படுகிறது என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். சில பிரசுரங்கள் லட்சக்கணக்கில் விற்பனை ஆகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவைகள் மனிதனுடைய சுய பலத்தை வர்த்திக்கிறவைகளாகவும் ஒழுக்க பிரகடனங்களாகவும் இருக்கிறபடியால் அவைகள் பிரமாணங்களுக்கு இழுத்துச் செல்கின்றன. விவரமாக இதனை நாங்கள் பார்த்தோம் அடுத்த செய்தியில். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.